அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் பார்க்க போறோம். இப்போ நீங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்க, இல்ல மனதளவுல விலகி இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போறது உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்கு, உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கு, கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 3 கார்ட்ஸ் இருக்கு. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 1, உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன வழி வகுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு. இதுல நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா அப்படின்னு பாக்குறதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு சண்டை போட்டிருக்கலாம். இது நாள் வரைக்கும் நடந்து முடிஞ்ச பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்து ஒருத்தர் நீங்க கடுமையா பேசிக்கிட்டதுனால இனிமே நீங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சனையை நீங்க கொண்டு போயிருக்கலாம். ஆனா உங்களோட மற்ற ஆரக்கிள் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்க 2 பேர்ல ஒருத்தர் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுற மாதிரி இருக்கு. நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சனைக்காகட்டும், இந்த சண்டைக்காகட்டும் பொறுப்பு அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இது நீங்களா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனா இருக்கலாம். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்னதான் நீங்க இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க ஒருத்தரை பத்தி நிறைய நினைச்சு பாக்குறீங்க. நீங்க செலவழிச்ச தருணங்களை நினைச்சு பாக்குறீங்க. மேபி நீங்க 2 பேரும் வழக்கமா போற இடங்களுக்கு இப்போ நீங்க தனியா போகும்போது உங்க பர்சனை பத்தி நீங்க நிறைய நினைச்சு பார்க்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து செலவழிச்ச தருணங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்ல இன்னும் சில பேர் உங்க கனவுல நீங்க அவங்கள பார்க்கலாம். உங்ககிட்ட அவங்க ஏதோ கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி நீங்க பார்க்கலாம். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம், இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். For group number 1, please. For group number 1. உங்களோட இந்த டாரோ கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, அடுத்து உங்களை எப்போ மீட் பண்ணலாம், உங்களை எப்போ நேர்ல சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சனைக்கு, இந்த சண்டைக்கு முழு பொறுப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீங்க இல்லாத இந்த நாட்கள் அவங்களுக்கு தனிமையை தான் உணர்த்தி இருக்கு. வேற எதுலயும் அவங்களால இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. The Knight of Cups, 6 of Cups, Knight of Pentacles, even in the Page of Cups பாருங்க. ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கு பாருங்க, ஒன்று ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால அடுத்து உங்களை எப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 ஆரக்கிள்லையுமே நீங்க ஒரு என்வலப் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம், இல்லை ஒரு மெசேஜ் வரலாம். உங்களுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதனால உங்களுக்கு ஒரு பொக்கேயோட வரணும், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ வித் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் ரொம்ப நம்பிக்கையோட உங்க பர்சன் இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்களை பார்க்க முடியும், அந்த சந்தர்ப்பம் உருவாகும், உங்க மனம் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். And also with Page of Cups and Fantasy, உங்களை பத்தி நிறைய நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட பர்சன்.
நீங்க 2 பேரும் சேர்ந்து செலவழிச்ச தருணங்கள் அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருமா இருக்கும். அவங்க மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கும். அதனால அடுத்து உங்கள மீட் பண்றத பத்தி நிறைய அவங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். With Three of Pentacles and the Sun card, இது ஒரு சில பேருக்கு மட்டுமே ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இதை நீங்க சந்திச்சிருக்கீங்கன்னா மட்டுமே இதை எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க ப்ளீஸ் இந்த மெசேஜை இக்னோர் பண்ணிடுங்க. With Three of Pentacles and the Sun card, இது ஒரு சில பேருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருக்கலாம். உங்க பர்சன் உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே இன்னொருத்தவங்களோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்திருக்கலாம். மேபி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரிய வரும்போது இந்த ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கலாம். அதுதான் இந்த டவர் கார்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க தான் அந்த கால் எடுத்திருப்பீங்க. ஏன்னா உங்க பர்சன் உங்களை ஏமாத்திட்டதா நீங்க உணர்றீங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டதா உணர்றீங்க. அதனால இதை உங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நீங்க ஒரு ஆனஸ்டான ஒரு பர்சனா இருப்பீங்க, லாயலான ஒரு பர்சனா இருப்பீங்க. அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குன உங்க பர்சனை உங்களால பார்க்கவே முடியாதா இருக்கும், ஏத்துக்கவே முடியாதா இருக்கும். அதனால இனிமே திரும்பியே பார்க்க போறது இல்ல, உன்னை நான் இனிமே மீட் பண்ணவே போறது இல்ல காலத்துக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து. வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். You have helpless and hopeless and seek the truth. இது 7 of Swords and 8 of Swords ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சன் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில தான் இருந்துட்டு இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்றது தான் இங்க இருக்கக்கூடிய கார்டும். அதனால அவங்க நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. And seek the truthல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நான் இந்த 3 of Pentacles, the Tower card and the Sun cardல சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு இது ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே இன்னொருவரோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை நீங்க கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த ஒரு டவர் மோமெண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. அதனாலதான் யூ ஹாவ் வாக்ட் அவே ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கும் போது அதிர்ச்சியா இருந்திருக்கும். இப்படி ஒரு செயலை கூட உங்க பர்சன் செய்வாங்களா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சது உங்க மனசுல ஒரு ரணமா இருந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். குரூப் நம்பர் 1 ஃபியூச்சர் எனர்ஜிஸா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார்ட்ஸ்ல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, வரக்கூடிய நாட்கள்ல உங்க பர்சன் என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. வித் திஸ் ஹேங்மேன் அண்ட் தி எம்பரர், இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை உணர்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு லாயலா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு இந்த பீரியட் அவங்களுக்கு உணர்த்திட்டு இருக்குமா இருக்கும். அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அதனால எது ஒண்ணு அவங்க விளையாட்ட ஆரம்பிச்சாங்களோ அதோட கான்சிக்வன்சஸ் இவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட்ல அவங்க இதெல்லாம் உணர்றதுனால வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை
புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட தவறுகளை அவங்க உணர்ந்து வருவாங்க. வித் திஸ் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்க பர்சனுக்கு வரக்கூடிய நாட்கள்ல மேலோங்கி இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு அவங்க நிறைய வழிகள்ல அவங்க செய்யலாம், நிறைய முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா இழந்த நம்பிக்கையை உங்ககிட்ட திரும்ப பெறணும்னா அவங்க ஒரு சில விஷயங்களை நல்ல வழியில செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. That is why you have the Emperor here. இது வரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்திருக்கலாம், எப்படி வேணா நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம், ஒரு பொறுப்பு இல்லாம நடந்திருக்கலாம், அவங்க மனம் போன போக்குல இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை உணர்த்திட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள்ல அவங்க இந்த குழப்பங்கள்லாம் இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நெறிமுறையோட அவங்க செயல்பட தொடங்குறது தான் பார்க்க முடியுது. ஸோ குரூப் நம்பர் 1 வரக்கூடிய நாட்கள்ல உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், நம்ம அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான கம்யூனிகேஷன் நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்பர் 1 ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். யூ ஹேவ் நம்பர் 1 ஹியர், யூ ஹேவ் நம்பர் 11 ஹியர். அதனால இந்த ரீடிங் பார்த்து சில பேருக்கு 1 டேயா கூட இருக்கலாம், இல்ல 1 வீக்கா இருக்கலாம், இல்ல 11 டேஸா இருக்கலாம். உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கால் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் குரூப் நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 2 உங்களோட ஆர்கிள் கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்க 2 பேர்ல ஒருத்தர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து உங்க பர்சனை நீங்க எப்போ மீட் பண்ணுவீங்க, இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதா, அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வராதா அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஆர்கிள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சைல்டோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ரெயின்போட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க யூ ஹேவ் பிகினிங்ஸ். அதனால நீங்க 2 பேருமே இல்ல கண்டிப்பா ஒருத்தர் ஒரு நியூ பிகினிங்காக காத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால மீட்டு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த ஆர்கிள்ல பாத்தீங்கன்னா நிறைய எலிகள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்கள், சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன வழிவகுத்திருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் ஜஸ்டிஸ் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ். இந்த ஜஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பேலன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒயிட் கேட் இருக்கு, பிளாக் கேட் இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வரதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கலாம்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருந்திருக்கலாம். உங்களோட பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே இன்னொருவருடைய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். இல்ல சில பேருக்கு இது வேற சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கலாம். உங்களை நல்லா தெரிஞ்சவங்களே, உங்க 2 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களே, இல்ல உங்களோட இருக்கவங்களே உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம். எவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு பொறாமை எண்ணத்தோடயே உங்களை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதனால உங்க 2 பேருக்கும் இடையே ஒரு விரிசலை உண்டு பண்ணணும், ஒரு பிரிவை உண்டு பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட செயலை செஞ்சிருக்கலாம். இல்ல உங்க 2 பேருக்கும் தனித்தனியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். அதை நீங்க 2 பேரும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணாம இவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம், உங்க பர்சன் கிட்ட ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இதுல இடையில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்காததுனால இப்போ நீங்க ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். மேபி நீங்க 2 பேருமே இந்த பர்சன் மீது நிறைய நம்பிக்கை வச்சிருக்கலாம். அதனால
உங்களோட இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணமா இருப்பாங்க, இல்ல இவங்க தான் முழுமையான காரணமே இவங்க தான் அப்படின்னு நீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில நினைச்சு பார்க்கலாம். ஸோ உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் என்ன, இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Group number 2, please. ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த டேரோ கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்க பர்சன் இதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன அப்படின்னு ரியலைஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட்ல அவங்க நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எது இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாட்ஸ்லாம் அவங்களால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. உங்க 2 பேருக்கும் இடையே இருந்த அந்த சிறு இடைவெளியை எந்த மாதிரி அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க, ஒரு ட்ராப் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது இப்படி பிளான் பண்ணா இது இந்த மாதிரி போகும் அப்படின்னு கிளியரா அவங்க எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு உங்க பர்சன் ரியலைஸ் பண்றாங்க. உங்களோட மெயின் ஆரோக்கிளான இந்த கார்டையும் 7 ஆஃப் கப்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல உங்களை மீட் பண்றதுக்கான அந்த சந்தர்ப்பத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய முறை உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய வழிகள்ல அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா உங்களை ரீச் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். இல்ல வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்றது பார்க்க முடியுது. வித் ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு வந்ததாகட்டும், இல்ல மற்றவங்களோட வார்த்தைகளை அவங்க அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களோட சிச்சுவேஷனை இந்த மாதிரி கொண்டு வந்ததெல்லாம் நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க. அதனால அவங்க மனதை அவங்க குணப்படுத்திக்கிட்டு உங்க மனதையும் குணப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்ய போறாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வித் மெஜிஷியன் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மீட் எடுக்கிறதுக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்றதுக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை புதுசா துவங்கிறதுக்கு அவங்களால கண்டிப்பா முடியும், இது சாத்தியம், அவங்களால இது செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஆழமா இருக்கு. ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட்ல இருந்து உங்களோட பர்சன் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுனாலும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணணும். உங்க 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு தேர்ட் பர்சனும் தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்த தெரிந்தோ தெரியாமலோ நீங்க கொடுத்ததுனாலயோ இல்ல அவங்களே எடுத்துக்கிட்டதுனாலயோ தான் இந்த ஒரு நிலைமையில நீங்க இப்ப இருக்கீங்கன்றத உணர்ந்து எதுனாலும் ஆனஸ்டா டைரக்டா டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. இங்க இருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை புதுசா ஆரம்பிக்கணும், ஒருத்தரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு புதிய வழியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வித் டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு குரூப் நம்பர் 2. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங்காக தான் நீங்களும் காத்திருக்கீங்க. வித் 2 ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ இது நாள் வரைக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு இதுதான் காரணம் நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்க பர்சன் மாதிரி நீங்களும் இத பத்தி ஆழமா சிந்திக்கும் போது, இதுல மிஸ் பண்ண டாட்ஸ்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இதுல இந்த காயினோட மறுபக்கம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், இல்ல வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க.
அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சீரமைக்கணும், இதை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உங்க 2 பேருக்குமே தெரியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு நிறைய கனவு இருக்கு. எந்த நிலைமையிலயும் யாரும் அசைக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா இது இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டும், டெடிகேஷனும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா இதை நீங்க அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. வேற என்ன கார்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. For group number 2, we have release, you have heal. ரிலீஸ் அப்படின்றது டெத் கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹீல் அப்படின்றது த ஸ்டார் கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால குரூப் நம்பர் 2 உங்களோட ரீடிங்ல இந்த மெசேஜ் ரொம்ப கிளியரா கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு நன்மை பயக்காத விஷயங்களை உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க நீக்கணும். ஸோ உங்களோட ரீடிங்ல நம்ம ஆரம்பத்துல பார்த்தது மாதிரி உங்களுக்கு தீயது நடக்கணும், இல்ல உங்க மேல பொறாமை கொண்டவர்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்கி இருக்கலாம். உங்க முன்னாடி ஒரு மாஸ்க் அணிஞ்சிருக்கலாம் அவங்க. நீங்க 2 பேருமே இதை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு பீரியட், இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட்ல இது ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். இது இவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நீங்க 2 பேருமே ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்க போறீங்க, இல்ல அவங்களோட இருக்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்க முறிச்சிக்க போறீங்க. அண்ட் ஹீல், அதாவது இந்த ஸ்டார் கார்ட்ல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க 2 பேருக்குமே அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால சரி செய்ய முடியும், சீரமைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்க 2 பேருக்குமே இருக்கு. அதனால நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கலாம். இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன் அப்படின்னு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நீங்க 2 பேருமே கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதோட இல்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வலிமையா ஆக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து நீங்க மீண்டு வரீங்க. நீங்க 2 பேருமே உங்க மனதை நீங்க குணப்படுத்துறீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ரீபில்ட் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. That is why you have this 8 of Pentacles and 4 of Wands. 4 of Wands is a card of celebration, and you also have the Sun card. அதனால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்க போது, சந்தோஷமா நீங்க இருக்க போறீங்க. மேபி நீங்க நினைச்சதை விட சீக்கிரமா நீங்க 2 பேரும் ஒன்று சேரலாம். அதனால ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அதே சமயம் அளவு கடந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்கான ஃபியூச்சர் எனர்ஜிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். We have the Hangman, the Star card again. இங்கதான் நம்ம the Star card பத்தி பேசிட்டு இருந்தோம். Sorry about the background noise. So with the Hangman and the Star card என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்க 2 பேருக்குமே ஒரு சில விஷயங்களை ஆழமா உணர்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம், இல்ல மேலோட்டமா பார்த்திருந்திருக்கலாம், இல்ல அதுல அதிகம் கவனம் செலுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன் காரணமாக நீங்க இன்னும் அதெல்லாம் ஆழமா உற்று நோக்க தொடங்கலாம். And with the Star card appearing twice in your reading,
நீங்க எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மீட்டு கொண்டு வர முடியும், மீட்டு எடுக்க முடியும், இதை சீரமைக்க முடியும், இதை ரீபில்ட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ஸ்டார் கார்ட். அண்ட் வித் 10 of cups and knight of pentacles என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இங்க இருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஆரம்பிச்சு எடுத்துட்டு போகும்போது ஒரு நிலையான இடத்துல இருந்து இதை ஆரம்பிக்கணும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு ஆனஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் உங்க 2 பேருக்கும் இருக்கணும். எதையும் வெளிப்படையா பேசணும், ஒளிவு மறைவு இல்லாம அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் உங்க 2 பேருக்குமே வரப்போகுது. ஸோ உங்களோட பர்சனும் நீங்களும் திரும்ப இணையும் போது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன நிறைவு இருக்கும். உங்களோட கனவெல்லாம் கண் முன்னாடி நிஜமாகிறத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கும் இல்லையா? அதை சொல்றதுதான் இந்த 10 of cups. உங்களோட கார்ட்ஸ்ல நம்பர் 13 2 முறை வந்திருக்கு, நம்பர் 17 2 முறை வந்திருக்கு. அதனால நம்பர் 13 or நம்பர் 17 உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். இல்ல 13th or 14th of April இல்ல 17th of April. இப்போ நான் போஸ்ட் பண்ணதும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ், இல்ல நீங்க 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணலாம். இல்ல இந்த வீடியோ பார்க்கறதுல இருந்து நீங்க 13 days or 17 days இல்ல 4 days or 8 daysல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்க இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்க பர்சனும் சேர்ந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசா துவங்க போறீங்க. ஒரு நியூ பேஜ், ஒரு நியூ சாப்டர் உங்களோட லவ் லைஃப்ல ஆரம்பிக்க போறீங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். குரூப் நம்பர் 3, உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்ல பல ஆண்டுகளா இருந்துட்டு இருக்கலாம். நிறைய இன்னல்கள், இடையூறுகள், அவமானங்கள், சோதனைகள் சந்திச்சாலும் நீங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிலையா இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குமே ஒரு உண்மையான அன்பு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்டோட நீங்க 2 பேரும் இத்தனை ஆண்டுகளா இருந்துட்டு இருக்கீங்க. பல முறை நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து வந்தாலும் சில சமயங்கள சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதனால நடக்குது, இதுக்கு ஒரு விடிவே இல்லையா, இந்த பிரச்சனைகள் தீராதா அப்படின்னு நீங்க ஒரு குழப்பமான நிலையில இருக்கலாம். இப்பவும் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட கார்ட்ஸ்லாம் ஓவராலா பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்க 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்போ எந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் போகும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஆனாலும் உங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு உண்மையானது. நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்களோட கரண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். குரூப் நம்பர் 3 ப்ளீஸ். உங்களோட மெயின் ஆர்க்குல யூ ஹேவ் நம்பர் 5 அண்ட் டாரோ கார்ட்ஸ்ல யூ ஹேவ் 5 of wands and 5 of pentacles. அதனால நம்பர் 5 உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய மாற்றங்களை கூட இது ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்க இருந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி செய்ய போறீங்க அப்படின்றது கூட இது ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்ப்போம். ஸோ உங்க பர்சனோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அவங்களால சரியா தூங்க முடியல,
நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய கேள்விகள் அவங்களே கேட்டுக்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள கொண்டு வந்து ஒரு குழப்பத்த நம்மளே உருவாக்கிட்டோமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல ஒரு சில பேர் ஒரு லேக் மென்டாலிட்டில இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே குறைவா இருக்கிறதா நினைக்கலாம். அவங்க வாழ்க்கை சரியாவே இல்ல. எதுவுமே அவங்களுக்கு சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, மிகுதியா இருக்கு, நிறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நெருடலா இருக்க மாதிரி இருக்கு. மேபி நிறைய பேரோட பேச்சு கேட்டுக்கிட்டு கூட ஒரு சில பேர் கேட்கக்கூடாத விஷயங்கள உங்கள கேட்டிருக்கலாம். இல்ல செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள செஞ்சிருக்கலாம். இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸோட இமேஜ் பாருங்க அப்படிதான் இருக்கு. அதனால தெளிவா யோசிக்காம, சுயமா யோசிக்காம, மற்றவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்பி, அவங்களையும் குழப்பி, உங்களையும் குழப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உங்க பெர்சன் எடுத்துட்டு வந்திருக்க மாதிரி தான் இருக்கு உங்களோட டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பம் என்ன? எத நினைச்சு அவங்க இவ்ளோ தூரம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, இல்ல யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Let's clarify this 5 of Wands and 5 of Pentacles, please. And 4 of Swords. So with Queen of Wands, the Magician and Judgment card, என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்கள பத்தி உயர்வா நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் எப்படி நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க? உங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? எப்படி நீங்க இதெல்லாம் அச்சீவ் பண்றீங்க? எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க? என்ன செஞ்சாலும் எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்குது? எப்படி உங்களால மட்டும் இவ்ளோ மோட்டிவேட்டடா இருக்க முடியுது? டிட்டர்மின்டா இருக்க முடியுது? எந்த மாதிரி ஒரு நிலைமையிலயும் எப்படி நீங்க உங்களோட தைரியத்த வெளிப்படுத்துறீங்க? தன்னம்பிக்கைய வெளிப்படுத்துறீங்க? உங்க திறமைய எந்தவித தயக்கமும் இல்லாம வெளிப்படுத்துறீங்க? அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கீங்க, நிதானமா இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களோட வேலைன்னு வந்துட்டா, இல்ல இத நான் செய்யறேன் அப்படின்னு அந்த பொறுப்ப நீங்க எடுத்துக்கிட்டா, எங்க இருந்து உங்களுக்கு அவ்ளோ தன்னம்பிக்கை வருது? அப்படி ஒரு மன உறுதியோட நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு உங்கள பார்த்து அட்மையர் பண்றாங்கன்னு சொல்லணும். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பெர்சனா இருப்பீங்க. சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. அதனால உங்கள பார்த்து உங்க பெர்சன் வியந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதனால கூட இந்த ஒரு லேக் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கலாம். உங்களோட கம்பேர் பண்ணிக்கும்போது, நீங்க ரொம்பவே ஒரு உயர்வான இடத்துல இருக்கீங்க. அவங்க ரொம்ப கீழ இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கலாம். மேபி உங்க அளவுக்கு வந்தப்பறம் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும். ஒரு என்கேஜ்மென்ட்டோ, ஒரு வெட்டிங் பத்தி பேசணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த குழப்பத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இல்ல உங்களோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அத அடிப்படையா வச்சே உங்க 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். இல்ல உங்களோட கெரியர்ல நீங்க ஒரு உயர்ந்த பதவியில இருக்கலாம். அவங்க உங்க அளவுக்கு ரீச் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். சோ இதெல்லாம் அவங்க மனசுல நிறைய குழப்பங்கள உண்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Group number 3. Again you have number 5. You have 5 of Swords. அதனால உங்க 2 பேருக்குமே நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமை ரொம்ப கடினமா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா இது உங்க 2 பேரோட ஒரு உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்துட்டு இருக்கும். சோ உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனா தான் தெரியுறீங்க. உங்களை யாரும் இயக்க முடியாது. இதுதான் நீ ஃபாலோ பண்றது, இதுதான் இந்த ரூல்ஸ் தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. அது வேற மாதிரி தான் நீங்க செய்வீங்க.
அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லணும். இதை ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க திறமைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களால இதை செஞ்சு அதுல நீங்க வெற்றி அடைய முடியும்ன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ வித் 6 of wands, 2 of wands and 9 of wands இதெல்லாம் பார்க்கும்போது மேபி ஒரு சில பேருக்கு ஒரு நியூ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம். குறிப்பா இது வெளிநாட்டுல கிடைச்சிருக்கலாம், இல்ல நீங்க இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். உங்களோட நீண்ட நாள் ஆசையா, நீண்ட நாள் கனவா இது இருந்தாலும் உங்க பர்சன் கிட்ட நீங்க இதை சொல்லும் போது அவங்களுக்கு இது பெருத்த டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே உங்க மேல ஒரு கம்பேரிசன் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு, மிகுதியா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க இந்த தருணத்துல இந்த மாதிரி ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சந்தோஷமா சொல்லும் போது அவங்களால இதை ஏத்துக்க முடியாம இருந்திருக்கலாம். இதனால வரக்கூடிய மாற்றங்களை அவங்க ஏத்துக்க தயாரா இல்லாத ஒரு நிலையில இருந்திருக்கலாம். ஆனா வித் குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 of wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க பர்சன் தேவையில்லாத குழப்பங்களை அவங்களே உண்டு பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு கைண்ட், கேரிங் அண்ட் நர்ச்சரிங் பர்சன் மாதிரி தெரியுது. யாருக்காவது உதவினா நீங்க தான் முதல்ல போய் நிற்பீங்களா இருக்கும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா இருக்கும். யாராவது இந்த மாதிரி நம்பிக்கை இழந்த நிலையில இருந்தா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற, அவங்கள ஊக்குவிக்கிற ஒரு நபரா இருப்பீங்க. மற்றவங்களோட பிரச்சனைய உங்க பிரச்சனைய பார்த்து நீங்க செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும், மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதனால உங்களோட கெரியர் லேடர்ல நீங்க அடுத்தடுத்து வளர்றதுனால, நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுனால உங்களோட உண்மையான நிலையில இருந்து நீங்க மாறுபட போறது இல்ல அப்படின்னு நீங்க உங்க பர்சனுக்கு சொன்னாலும், இல்ல உங்க செயல்கள் வழியா உணர்த்தினாலும் அவங்க புரிஞ்சுக்க கூடிய மனநிலைக்கு இன்னும் வராத மாதிரி தான் இருக்கு. ஸோ வித் 6 of wands and 2 of wands இது ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு இது வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு இது ஒரு ப்ரமோஷனா கூட இருக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன், ஒரு சக்சஸ் மீட் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு நிறைய. வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். New vitality. We have fine balance. New vitality represent பண்றது Ace of Wands and fine balance represent பண்றது 2 of Pentacles. So உங்களோட கரண்ட் எனர்ஜியா நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கண்டிப்பா இது ஒரு சில பேருக்கு நியூ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், ஒரு சில பேருக்கு அப்ராட்க்கு டிராவல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இது ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ்னாலும் கண்டிப்பா அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இருக்கு. அண்ட் ஃபைன் பேலன்ஸ்ல நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட ரீடிங் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்துருப்பீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பேட்டர்ன் இருந்துட்டு இருந்திருக்கும். சில மாதங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்ல போகலாம், அதுக்கப்புறம் சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல்ல போகலாம் பார்த்துருந்தோம். அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டா கொண்டு போறது, நீங்க 2 பேரும் ஒரு சமமான நிலையில இருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அணுகிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்க பர்சனுக்கு நீங்க நம்பிக்கை கொடுப்பீங்களா இருக்கும். எனக்கு நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருந்தாலும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நானா தான் இருப்பேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல இது வரைக்கும் நான் எப்படி உண்மையா இருந்தேனோ, டெடிகேட்டடா இருந்தேனோ, ஒரு கமிட்மெண்ட்டோட இருந்தேனோ, இத்தனை ஆண்டுகள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இவ்வளோ தூரம் ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து கொண்டு வந்தேனோ, அதே போல இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னமும் இருப்பேன், எப்பவுமே இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை நீங்க கொடுப்பீங்களா இருக்கும். ஏன்னா உங்க பர்சன் ஒரு லேக் மென்டாலிட்டியில இருக்கிறதுனால, இல்ல தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரதுனால நீங்க அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா கண்டிப்பா இருப்பீங்க with this Queen of Cups and 6 of Wands.
இந்த ரிலேஷன்ஷிப்கான ஃபியூச்சர் எனர்ஜிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குரூப் நம்பர் 3 ப்ளீஸ். ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் குரூப் நம்பர் 3. The Hangman. குரூப் நம்பர் 1க்கு இதே பொசிஷன்ல தி ஹேங்மேன் வந்தது. ஐ திங்க் குரூப் நம்பர் 2க்கும் இதே பொசிஷன்ல தான் வந்தது குரூப் தி ஹேங்மேன். Six of Wands. Ten of Swords. Justice. Again, balance. எத்தனை முறை உங்க ரீடிங்ல பேலன்ஸ் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. I think that's enough. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க எதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்களோ, பல ஆண்டுகளா இல்ல பல மாதங்களா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு இந்த பசில்ல மிஸ்ஸிங் பீஸா இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த பேலன்ஸ் அப்படின்றது தான் உங்களோட லவ் லைஃப்ல உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா வித் தி ஹேங்மேன் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய மாதங்கள்ல உங்க பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வரப்போது. இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையை அணுகுன விதத்துல இருந்து அவங்க மாறுபட்டு சிந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். 10 of Swords. இது வரைக்கும் அவங்க எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்களோ, எப்படி அவங்க வாழ்க்கையை அணுகிட்டு இருந்தாங்களோ, எப்படி உங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் மாத்திக்க முயற்சி செய்ய போறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த லேக் மென்டாலிட்டில இருந்து விடுபட போறாங்க. That's why you have this justice card here. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஃபெதர் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டோட இமேஜ் இருக்கு. அதனால உங்களோட லவ் லைஃப்ல இது வரைக்கும் அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ, எப்படி அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்களோ, எந்த மாதிரி ஒரு எண்ணங்களை அடிப்படையா வச்சு அவங்க செயல்பட்டாங்களோ, அதெல்லாம் அவங்க மாத்த முயற்சி பண்ண போறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஹார்மோனியஸா எடுத்துட்டு போறதுக்கு, பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய இந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அன்பு நிறைந்த ஒன்றா, அமைதி நிறைந்த ஒன்றா, ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா எடுத்துட்டு போறதுக்கு பெரிதும் உதவ போகுது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. அண்ட் ஆல்சோ வித் 6 of Wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க பர்சனுக்கு வரக்கூடிய இந்த ரியலைசேஷன்னால, இந்த புரிதல்னால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது நாள் வரைக்கும் இருந்த அந்த லேக் மென்டாலிட்டி, அதுல இருந்து வெளியில வந்து ஒரு கான்ஃபிடென்டான ஒரு பர்சனா, ஒரு புதுப்பிக்கப்பட்ட நபரா உணர தொடங்குவாங்க. That is why you have this 10 of Swords. End of a difficult situation. அதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வித் ஜஸ்டிஸ் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இது நாள் வரைக்கும் உங்க பர்சன் அவங்களுக்கே நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். அவங்க நிலைமையில இருந்து மட்டுமே அவங்க யோசிச்சு செயல்பட்டிருக்கலாம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்க அப்படின்னு உங்க எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்க பர்சனுக்கு வரதை பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் நிறைய மாற்றங்களை உங்களோட உயர்ந்த நன்மைக்காகவும், குறிப்பா உங்க பர்சனோட உயர்ந்த நன்மைக்காகவும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். வித் ஆல் தீஸ் 5s in your reading, main oracle 5 of Wands, 5 of Pentacles, 5 of Swords. கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ பேஜ், ஒரு நியூ சாப்டர் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு தான் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.